பாதாள கிணறு. முடியல முடியல. இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் வந்து 2 பெரிய பழம் மாட்டிருக்குங்க. அந்த பெரிய பழத்தை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பெரிய சம்பவம் பண்ண போகிறோம். அந்த பழம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பழம்லாம் கிடையாதுங்க. நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு நல்ல பழம் தாங்க. அந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரீசெண்டாக வந்து என் கையில் வந்து மாட்டுச்சு. அந்த பழத்தோட மாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, iPhone 15, iPhone 15 Plus. அந்த ஆப்பிள் iPhone 15, iPhone 15 Plus வந்து நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்க. நான் ஐஃபோனே வந்து அதிகமாக யூஸ் பண்ணது கிடையாதுங்க. இப்போ தான் வந்து பெரிய பழத்தை வந்து நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அந்த பெரிய பழத்தை வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து ஒரு வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன்னாக இருக்கும். ஐஃபோனை வந்து நிறைய ரோஸ்ட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த காலத்தில் வந்து நம்ம ஐஃபோன் வாங்கினோம்னா நமக்கு வந்து என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஃபன் வீடியோ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபன் வீடியோவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் அழுத்தி ஆல்னு செட் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேட்டரி பெருசு. எங்க தப்பில பெருசு. சரி வாங்க நம்ம ஐஃபோன் ரோஸ்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த iPhone 15 பெருசா இல்லை iPhone 15 Plus பெருசான்னு சொல்லிட்டு வாங்க அடிச்சு காட்டுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா iPhone 15 வந்து என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லான்ச் பண்ணும்போது 128 GB வந்து 60,000 ரூபாய்க்கும், 256 GB வந்து 70,000 ரூபாய்க்கும், 512 GB வந்து 80,000 ரூபாய்க்கும் கொடுத்துருக்காங்க. இதோட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வேரியண்ட்டில் இருக்குது. பிளாக், ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிங்க். அதுக்கப்புறம் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 171 கிராமில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்சில் வந்து ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்கான். இதோட பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 2556 × 1179 பிக்சல் வந்து கொடுத்துருக்கான். வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா IP68 ரேட் கொடுத்துருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியாமல் தண்ணியில் பட்டாலோ இல்லை தெரியாமல் தண்ணியில் விழுந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் வரையும் அந்த மொபைல் வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் மொபைலை வந்து சேஃப்டியாக வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட CPU வந்து பார்த்தீங்கன்னா A16 பயோனிக் சிப் வந்து கொடுத்துருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு 48 MB கேமரா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2x டெலிஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 12 MB. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3x டெலிஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 12 MB கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் 4K வரையும் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதோட பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரையும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து 15 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளேவோட குவாலிட்டி வந்து ரொம்ப டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாயில ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அதுல வந்து நிறைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் அது வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணாலும் கரெக்டா வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்காது. ஆனா இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆப் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு மேல வந்து போன் வந்து ரொம்ப பக்ஸ் ஆகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய ஹீட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எப்போ ஆண்ட்ராய்டு OS வந்து அப்டேட் பண்ணாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 18 வந்து எப்போ வந்துச்சு அப்போ வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 95 வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கேமராவை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து நீங்கள் 50,000 ரூபாய் இல்லை 80,000 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த ஃபோன் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாதுங்க. இந்த ஃபோனில் ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோனில் வந்துட்டு ஸ்டோரேஜ்லாம் நல்லா தான் கொடுத்துருக்கான். 128 GB கொடுத்துருக்கான். பட் ஆனால் இருந்தாலும் இந்த A16 பயோனிக் சிப் வந்து ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையானு தெரியல. நான் ஐஃபோன் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபோன் வந்து ரொம்ப பக்ஸ் ஆகுது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் செல்லு வந்து ரொம்ப ஹேங் ஆகுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறது டே டு டே யூசேஜில் வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த 50,000 80,000 கொடுத்து ஃபோன் வாங்குறதுக்கு ஒரு 20,000 30,000 போட்டு ஒரு நல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோனே பை பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கலாம். கேமராக்காக வாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலில் போய்ட்டு கூகுள் கேமரான்னு ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா போட்டு மட்டும் நீங்கள் 9.7 இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 20,000 ரூபாய் 30,000 ஃபோன் வாங்கினீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 9.7 வந்து கூகுள் கேமரா வந்து கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். அந்த கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோக்கு இந்த ஃபோட்டோவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும். இருந்தாலும் அந்த ஃபோட்டோ கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் ஐஃபோனை விட அது கூகுள் கேமரா வந்து நீங்கள் ஐஃபோன் மாதிரி ஒரு HD குவாலிட்டியில் ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய மொபைலில் வந்துட்டு பெஸ்ட்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்காக மற்றபடி உங்கள் ஃபோனை வேணுன்னா ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணோம் பேசிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன்லேயே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து iPhone 6, 6s, 4sலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனோட லோகோ வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் கவர் போட்டு யூஸ் பண்ணலாலும் அந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஒரு கெத்து இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வர ஒரு பேக்கில் இருக்க ஒரு ஐக்கான் மாதிரி கூட இந்த ஆப்பிள் ஐஃபோனில் வந்து இப்போ கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோனில் வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு பேக் கவர் போடாமே இந்த ஃபோனை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் வந்துட்டு அந்த ஐஃபோன் லோகோ வந்து காட்டவே இல்லை. அந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. செகண்டா ஃபன் பண்ற பல என்னன்னு பாத்தீங்கன்னா iPhone 15 Plus.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து 128 GB வந்து 67,000 ரூபாய்க்கும், 256 GB வந்து 77,000 ரூபாய்க்கும், 512 GB வந்து 97,000 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வேரியண்ட்டில் இருக்குது. பிளாக், ப்ளூ, க்ரீன், எல்லோ, பிங்க். இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் டிசைனில் வந்து செராமிக் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 50 வந்து 6.1 கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சு அதே ரெட்டினா டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2796 × 1920 பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து IP68 ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 30 நிமிஷம் வரையும் உங்கள் ஃபோனை வந்து தெரியாமல் தண்ணியில் போட்டாலோ இல்லை தப்பி தவறி தண்ணியில் விழுந்தாலும் அதை வந்து நீங்கள் 30 நிமிஷம் வரையும் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா உங்கள் ஃபோனை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்க சிப் தான் கொடுத்துருக்காங்க. A16 பயோனிக் சிப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 48, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2x டெலிஃபோட்டோ வந்து 12 MP, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3x டெலிஃபோட்டோ வந்து 12 MP, ஃப்ரண்ட் கேமரா வந்து 12 MP கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 15ஐயும் ஐஃபோன் 15 ப்ளஸையும் கம்பேர் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15ஓட ஐஃபோன் 15 ப்ளஸில் வந்து நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15ல் வந்து டச் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுங்க. ஆனால் ஐஃபோன் 15 ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா டச் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் iOS 18 வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஐஃபோன் 15ல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் வந்து 5% வந்து குறைஞ்சிச்சு. ஆனால் ஐஃபோன் 15 ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் வந்து 100% அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு பக்ஸும் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தாக பண்ணுது. பேக்ரவுண்டில் வந்து எந்த ஆப் ரன் பண்ணாலும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. கேமரா குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து இந்த படத்தை வாங்குறதாங்க தெரியல. இந்த படத்தில் அப்படி என்னதாங்க இருக்குது? நல்ல ஒரு ஃபோட்டோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும், செக்யூர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ் இருக்குது, நிறைய செக்யூரிட்டிலாம் இதில் கிடையவே கிடையாதுங்க. ஆண்ட்ராய்டில் கம்பேர் பண்ணும்போது iOSல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப் அண்ட் செக்யூரிட்டி இருக்குன்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டே பெஸ்ட்டுன்னு தோணுது. நான் வந்து யூஸ் பண்ண வரைக்கும் அந்த ஆண்ட்ராய்டு பெஸ்ட்டாக இல்லை ஐஃபோன் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரையும் ஆண்ட்ராய்டு தாங்க பெஸ்ட்டு. ஐஃபோனை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஃபோட்டோ குவாலிட்டியோ இல்லை வீடியோ குவாலிட்டிக்காக தான் அந்த ஃபோன் எடுக்கிறோம். இல்லை ஒரு ப்ராசஸருக்காக தான் எடுக்கிறோம். இல்லை வந்து கையில் வந்து ஒரு பந்தாவாக ஃபோன் இருக்கணும், ஒரு கெத்தாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ஃபோனை எடுக்கிறோம். ஆனால் இந்த பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 25,000 ரூபாய் ஃபோனையும் ஒரு 60,000 ரூபாய் ஐஃபோனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 25,000 ரூபாய் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தாங்க ஜெயிக்கும். ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய AI ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 70,000 கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணாலே வந்து ஃபோன் வந்து பக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அது இல்லாமல் பேட்டரி ஹெல்த்தும் வீக் ஆகுது. நீங்கள் அடிக்கடி பேட்டரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 4K சப்போர்ட் ஆகிற ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து டேரெக்டாக 4Kல வீடியோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன் தான். அந்த மிட் ரேஞ்ச் ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கேமரா வந்து 1080 பிக்சலில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி ஹெல்த் வந்து வீக் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகுது, ஃபோன் வந்து நிறைய பக்ஸ் ஆகுது அப்படின்றாங்க. அதனால வந்துட்டு ஐஃபோனை வந்து தூக்கி போட்டு ஆண்ட்ராய்டு மாறிக்கோங்க. ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட்டு நமக்கு எப்பயுமே. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துற அவனை.